என்னென்ன காரணங்களால ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறையுது? செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்ல நெறைய பேருக்கு சொல்லுவாங்க. ஏசோஸ்பெர்மியா அப்படின்ற கண்டிஷன், இல்ல ஒலிகோஸ்பெர்மியா இருக்கு. இதுலயே மார்ஃபாலஜிக்கல்ல நெறைய வேரியேஷன் இருக்கு. மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சர்ல, மொட்டிலிட்டில வந்து மாற்றம் இருக்கு. இல்ல நெறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா, ஆண்களுக்கு இந்த டெஸ்டிஸ்ல சில இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஹைட்ரோசில் மாதிரியான கண்டிஷன் இருந்தாலும், நமக்கு இந்த செமன் ஓட குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி இது எல்லாமே வந்து குறையுதுன்னு சொல்லலாம். இது 2த்துக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா நம்ம என்னென்ன உணவு முறைகள ஃபாலோ பண்ணணுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், இல்லன்னா சுகர் இருக்கு அப்படின்னா, அத வந்து குறைக்கணும். ஸோ ஆல்ரெடி நெறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, நான் இப்போ எனக்கு சுகர் இருக்கு. சுகர் வந்து 2, 3 இயர்ஸ் ஆகுது. சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு செமன் இது குவாலிட்டி எல்லாமே குறையுது. ஸ்பெர்மோட கவுண்ட்டும் குறைய ஆரம்பிக்குதுன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப சுகர் இருந்ததுன்னா, கண்டிப்பா அத கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கான முயற்சி தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் உடல்ல நமக்கு கால்சியம் குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும். ஒரு விந்தணு உற்பத்தி ஆகறதுக்கு முக்கியமான சில சத்துக்கள் நமக்கு தேவை. அதுல என்னென்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மெக்னீசியம், ஜிங்க் மற்றும் காப்பர். இது எல்லாமே வேணும். ஸோ இது எல்லாமே சரிவிகிதமாக நம்ம எடுக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம்.